நீங்கள் ஏவிஎம்காக தயாரித்த முதல் படம் சார்? நான் வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோன்னே முதல் ரிலீஸ் ஆன படம் 1959 ஜனவரி 23 ரிலீஸ் ஆன மாமியார் மச்சி மருமகள் தான். அதில் என் பேர் கூட டைட்டில் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்னு வந்திருக்கும். அதுக்கு பிறகு தெய்வ பிறவி, இந்த மாதிரி பல படங்களில் ஒர்க் பண்ணோம். பட் நாங்களாக ப்ரொடக்ஷன் அப்படின்னு எங்களுக்காக ஒரு ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னு நாங்கள் ஃபாதர்கிட்ட பிரியப்பட்டு போய் கேட்டு எடுக்க போட்ட படம் களத்தூர் கண்ணம்மா. அது ஒரு பெரிய ரிமார்க்கபிள் மைல் ஸ்டோன் எங்கள் காம்பவுண்டில் அந்த படம். எங்களுக்கு முழு உரிமை எங்கள் தந்தையார் கொடுத்தார் அந்த படத்துக்கு. அந்த படத்தில் முதல் தேசி ராணியை, குழந்தை நட்சத்திரமாக தேசி ராணியை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு நாள் எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலி லேடி டாக்டர் சாரா ராமச்சந்திரன் ஒரு லேடி டாக்டர், அவங்க தான் எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு பிரசவம்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க ஒரு பையனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வந்து எங்கள் அம்மாவோட பேசினா அந்த பையன் அந்த திண்ணையில் உட்காந்துருந்தான். எங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது திரும்பி அந்த பையனை பார்த்துட்டு, ஏன் அந்த பையன் கோவமாக உட்காந்துருக்கானா, அவன் முட்டை கட்டிக்கிட்டு கோவமாக அந்த பையன் உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஏன் உட்காந்துட்ருக்காங்க? இல்லை இவங்க அப்பா அம்மாலாம் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, இந்த பையனுக்கு சினிமாவில் ஆக்ட் பண்ணணும், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னொன்னே என்னையும் கூட்டிகிட்டு போங்க, நான் சினிமாவில் ஆக்ட் பண்ணணும், நான் ஏவிஎம் செட்டியாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். அவனை கூப்பிட்டு வந்தேன். அவனை பற்றி நான் பேசாமல் உங்கள்கிட்ட வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், அதனால் அந்த பையன் கோவமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் நேரத்தில் அது மத்தியானம். இப்போ ஃபாதர் மத்தியானம் தூங்கிட்டு இருந்தார். தூங்கிட்டு இருந்துட்டு ஏந்திரிச்சு பெல் அடித்து காஃபிக்காக பெல் அடித்தார். ஸோ அவங்க ஏந்திரிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சது. உடனே அம்மா சொன்னாங்க, இந்த பையனை மாடிக்கு கூப்பிட்டு போப்பா, கூட்டு போய் ஆப்பிச்சிட்டு காட்டு அப்படின்னாங்க. சரி, நான் மாடிக்கு கூப்பிட்டு போனேன். கட்டபொம்மனில் சிவாஜி கணேசன் நடித்தது, எம்ஜிஆர் நடன்மண்டல் நடித்தது, இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் அந்த பையன் நடித்து காட்டினான். உடனே ரொம்ப நல்லா இருக்கான்ப்பா. நான் சொன்னேன், நமக்கு தான் மெயின் ரோலுக்கு தேசி ராணியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா, தேசி ராணிக்கிட்ட ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, அதப்பா ஏற்கனவே யார் பையன் ஆக்ட் பண்ணியிருக்கு, இன்னொரு சில படங்கள்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கு, இந்த பையன்கிட்ட ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, ஒரு கண்ணில் ஒரு குறுகுறுப்பு இருக்குது, நிச்சயம் அந்த பையன் நல்லா வருவான்ப்பா, இந்த பையனை கூப்பிட்டு போய் நீ இன்ட்ரடியூஸ் பண்ணு, டைரக்டர்கிட்ட கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா. ஸோ எல்லாம் முடிஞ்சு போச்சு. டெஸ்ட்லாம் எடுத்தாச்சு, அந்த பையனை அப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த ஷூட்டிங் எடுக்க போகும்போது ஃபஸ்ட்டு டே சீனில் சாவித்திரி அம்மா அவனுக்கு உப்புமா ஊட்டுற மாதிரி ஒரு சீனு. உப்புமா வாயில் வச்ச உடனே வாங்கிட்டு உப்புன்னு வச்சுக்கிட்டு இருந்து தொப்புன்னு துப்பிட்டான். என்னென்னா இது டூப்பு உப்புமானா, எல்லாமே சினிமாவில் டூப்பு தான், அதனால் இந்த உப்புமாவும் டூப்பு அப்படின்னு சொன்னான். ஸோ எல்லோரும் ஒரே டைம் சிரிச்சிட்டோம். அதுக்கு பிறகு அந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணி, அதுதான் கமலஹாசன். உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும், களத்தூர் கண்ணம்மாவில் கமலஹாசனை தெரியாமல் இருக்க முடியாது. அப்படி அந்த படம் எடுத்து ஒரு பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சது. அதை விட அந்த படத்தினுடைய ஹிந்தி வெர்ஷனில் நாங்கள் பண்ணோம் அந்த படத்தை. அதுவும் மிகப்பெரிய வெற்றியாச்சு. அதில் வந்து பப்ளுன்னு இன்னொரு குழந்தைய போட்டிருந்தோம், மீனாகுமாரியெல்லாம் ஆக்ட் பண்ணாங்க. அது பெரிய வெற்றி படமாச்சு. அந்த மாதிரி தட்ஸ் ஹவ் நாங்கள் டைரெக்டாக எடுத்த படம்னு சொன்னால் அதை தான் சொல்லணும்.